வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காசிமேட்டில் இருக்கோம். சென்னை இருக்க காசிமேட்டில் தான் இருக்கோம். ஃபிஷ் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம சேல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ ஏலம் விட்டுட்ருக்காங்க, அதை தான் பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி கொஞ்சம் பெரிய மீனெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல போல தான் இருந்தது. அங்கே இருக்க மீன்லாம் இருக்குது இல்லையா, கொடுவா, அது எல்லாமே 1800 அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 மீன் போல் இருக்குது. பரவாயில்ல, வாங்கலாமா, சீப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இது எந்த டைமில் போயிட்டு நாங்கள் எடுத்திருக்கோன்னா காலையில் ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். அது போல் டைமில் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். அப்போ இருக்கிறது தான் பாருங்கள். சும்மா ஜிலோன்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் ஒரே கூட்டமாக ரஷ்ஷாக தான் இருக்கும். அப்போத்துலேருந்தே மீன் வாங்கிறதுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. நைட்டு 1 மணிலேருந்தே ஏலம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 2 மணி போலலாம் கூட போய் வாங்கியிருக்கோம். ஆனால் 1 மணிக்கெலாம் போய் வாங்கினது கிடையாது. அப்போ இன்னமும் நிறையாவே மீன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஊருக்கும் மீனை ஏலம் எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மீனை வாங்கி மறுபடியும் இன்னொருத்தவங்க வச்சுருந்து ஏலம்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி கூட தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அம்மா டூனாலாம் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் சிறு வியாபாரிகள் தான். இந்த பாருங்கள், இந்த கூடையாக வச்சுருக்கவங்க தான் நம்ம கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். பல்காக தான் வாங்கணும், பார்த்து வாங்கணும். லைஸ் நம்ம வாங்கும்போது பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையா நம்ம பார்த்து வாங்கணும். அவங்க நம்மக்கிட்ட எதுவும் மறைச்சிலாம் விற்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. நம்ம கரெக்டாக வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும், அவ்வளோதான். அந்த மீன் தான் இது, கவலை மீன். அது இருந்தது, அதை பார்த்தோம். இதுக்கப்புறம் இது கனவா. அப்புறம் இந்த பாட்டிக்கிட்டலாம் நாங்கள் ரெகுலராக வாங்கலாம். ஏரா, அதுக்கப்புறம் சங்கராலாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் நல்லா பேசுவாங்க. பேசிவிட்டு அப்படியே நமக்கு என்ன மீன் வேணும்னு பார்க்கலாம். அப்புறம் தூள்பாறை அது இருந்தது. அதுக்கப்புறம் எறா, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பல்காக தான் வாங்க முடியும். கொஞ்சம்லாம் வாங்கணுன்னா அந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட தான் வாங்க முடியும். இந்த வாரம் எறா பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப பொடியாக இருந்தது, அதனாலே நாங்கள் வாங்கவே இல்லை. அப்புறம் பாருங்கள், மீனெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த வாரம் நிறைய மீன்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. எப்போ பார்த்தாலும் சங்கரா மீன் தான் நிறையா இருக்குது. வாங்கினாலும் அந்த மாதிரி ஓட மாட்டேங்குது. பாருங்கள், பாம்பு இருந்ததுங்க வழியில், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு நண்டு வரும், அந்த நண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கூடையே வாங்கிட்டு வச்சுட்டு சரி ஐஸெல்லாம் போட்டு எல்லாம் பதப்படுத்த வேணான்னு என்ன நினைப்பாங்கன்னா கூறு போட்டுலாம் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. கூறு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும். 1 கிலோ அளவுக்குலாம் இருக்காது. 1/2 கிலோ போலவே 100 ரூபா அந்த மாதிரி. எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி கூறு வச்சுருப்பாங்க. மீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 1 கிலோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 1/2 கிலோ அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. வாங்கலாம், நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வாங்கலாம். ஆனால் எல்லா மீனும் கூரில் வச்சுருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சில மீன் மட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த டைமில் வரதை விட இன்னும் இந்த மாதிரி கூரில் வாங்கினாலே போதும், எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், அந்த மாதிரி நான் ஒரு 3 மீன் 4 மீன் சேர்த்து வாங்கிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு 400 வாங்கினா இப்போ ஒரு 4 கூறு, ஒரு மீன் ஒரு 100 ரூபா, அப்புறம் இன்னொரு 200 ரூபா 100 ரூபா அந்த மாதிரிலாம் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் வாங்கிக்கலாம். அதில் இந்த டைமில் ஒரு 6 o'clock மேலே வந்தீங்கன்னா வாங்க முடியும். எல்லாருமே இந்த கூடை வச்சுருக்காங்க இல்லையா, யாராவது வியாபாரம் ஆகலைன்னா அது அப்படியே கூறு மாதிரி போட்டு அங்கேயே விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. வருவாங்க நிறைய பேர். இப்போது கடைக்கு வாங்குறவங்க இல்லாமல், வியாபாரம் பண்ணுறவங்க இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வாங்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் வரும்போது இங்கே இந்த கவரு அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு வராமல் அழகாக நீங்கள் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போங்க. எப்படின்னா பக்கெட்டில் நம்ம வாங்கிட்டு போயிட்டோன்னா இங்கேயே ஐஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குலாம் ஐஸ் போட்டு தருவாங்க. வீட்டுக்கு நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனால் கூட நீங்கள் நல்லா சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம். அது மாதிரி கவர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன, அந்த கவரை நம்ம யூஸ் பண்ணவா போகிறோம், தூக்கி தான் போடுவோம். அது நம்ம இயற்கைக்கும் நல்லதில்லை. அதனால்
இங்கே வரவங்க எல்லாருமே நீங்கள் ஒரு பக்கெட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க. ஐயா என்னடா அது பக்கெட்டு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போனோமா அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வர எல்லாருமே பக்கெட்டு பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட வருவாங்க, அவங்கெல்லாம் கூட பக்கெட் பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்து போவாங்க. அது மறுபடியும் ரீயூஸ் பண்ணி நம்ம கழுவிட்டா ஸ்மெல்லு போயிட்டு போகுது, அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த மாதிரி நீங்களும் வந்து இனிமேல் கறிக்கடை மீன் கடை இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா உங்களோட ஓன் பக்கெட்டை பாத்திரம் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க.